இன்றைக்கும் டேஸ்டான பாரம்பரியமான சேமியா பாயாசம் பார்க்கலாமா? வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். ஏன்னா ஒரு முக்கியமான டிப்ஸு பால் எப்படி ஆட் பண்ணணுன்றதை வீடியோ லாஸ்ட்டில் தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் 250 ml தண்ணி சேர்த்துருக்கேன். 100 கிராம் ரோஸ்டட் சேமியா சேர்த்துருக்கேன். நம்ம நார்மல் ஒயிட் சேமியாவும் சேர்க்கலாம். ஆனால் ரோஸ்டட் சேமியா சேர்க்கும் போது பாயாசம் இன்னும் டேஸ்ட்டாக வரும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கேன். 150 கிராம் ஜீனி எடுத்துக்கணும். 500 மில்லி பால் எடுத்துக்கணும், அதாவது 1/2 லிட்ரு. இப்போ கப்பு மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா 1 கப் சேமியாவுக்கு 5 கப் பால், 1/2 கப் சுகர், 2/2 கப் தண்ணி, இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். இது இப்படி எடுக்கும் போது பாயாசம் நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போது இந்த 250 ml தண்ணியில் சேமியா ஒரு 50% வெந்துருச்சு. பேலன்ஸ் 50% வேக வைக்கிறதுக்கு நம்ம 500 ml பால்லேருந்து 400 ml மட்டும் எடுத்துக்கணும். பேலன்ஸ் 100 ml எப்போ சேர்க்கணுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இப்படி ஸ்லோவாக கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம கிண்டுறதை கொஞ்சம் விட்டுட்டோன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால சீக்கிரம் பிடிச்சி சேமியா ஒன்றோட ஒன்று ஆயிரும். அதனால் இப்படி ஸ்லோவாக கிண்டிகிட்டே இருக்கணும். சேமியா தண்ணியில் 50%, பாலில் 40%, நாம் சேர்க்குற சுகரில் இருந்து மெல்ட் ஆகி வர தண்ணியில் ஒரு 10% வேகணும். இப்படி நம்ம சேமியாவை வேக வைக்கும்போது நமக்கு சேமியா பாயாசம் கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். சேமியா பாயாசம் ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் அதுலேயே கொஞ்சம் நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டி கொஞ்சம் சொதப்பிடும். ஸோ மெஷர்மெண்ட்டு, இந்த டைமிங்கு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போது சேமியா பாலில் ஒரு 90% வெந்துருச்சு. முழிச்சா இருக்கிறத பார்த்தாலே தெரியும் நமக்கு சேமியா வெந்த விதம். இப்போ சுகர் 150 கிராம் நம்ம எடுத்து வச்சதை சேர்க்குறோம். அது மெல்ட் ஆகும்போது அதிலேருந்து ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணி பேலன்ஸ் 10% சேமியாவை வேக வச்சிரும். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்போ நான் இந்த பாயாசத்துக்கு தேவையான ஏலக்காய் இடித்து எடுத்துக்க போகிறேன். நான் கடையில் வாங்குகிற ஏலக்காய் பொடி யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டிலையே 4 ஏலக்காயை 1/2 டீஸ்பூன் ஜீனி சேர்த்து இடித்து எடுத்துப்பேன். நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்குறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்ததும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். பாயாசம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பாயாசத்தை இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக மெல்ட் ஆகாத நெய் எடுத்திருக்கேன். மெல்ட் ஆன நெய்னா 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் 10 முந்திரி, 10 உலர் திராட்சை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 10 முந்திரியை போட்டு அது ஒரு 3/4 பதம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம உலர் திராட்சையை சேர்த்து அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரையான முந்திரியையும் திராட்சையும் நம்ம இறக்கி வச்சுருக்க பாயாசத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு மறுபடியும் பாயாசத்தை ஸ்டவ்வில் வச்சு ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 1 மினிட்க்கு அந்த திராட்சையும் முந்திரியையும் நல்லா கிண்டிடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 லிட்ரு பாலிலேருந்து 400 மில்லி பால் ஊற்றிட்டு நம்ம பேலன்ஸ் 100 மில்லி இப்போ வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 100 மில்லி பாலை இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா பாயாசம் ரொம்ப திக்காயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சாப்பிடும்போது தான் பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும்னு சொல்கிறத விட பாயாசம் இப்படி தான் இருக்கும். இதுதான் பாயாசத்தோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாயாசம் கொஞ்சம் நேரம் ஆயிட்டாலே அது திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வேணுங்கிறப்ப கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இது நம்ம காய்ச்சின பால் தான் சேர்க்கணும். பச்சை பால் சேர்க்கும்போது அது கெட்டு போயிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ மொத்த பாயாசமும் வேஸ்ட் ஆயிரும். காய்ச்சின பால் சேர்க்கும்போது நமக்கு அது நல்லா இருக்குது, கெட்டு போகலன்றது தெரியும். இப்போ பாயாசம் ரெடி. நல்லா பீஸா பர்கர் இருந்தாலும் பாயாசம் தான் காலங்காலமாக அல்டிமேட். அதனால தான் இந்த ஒரு பாரம்பரியமான உணவு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்மி.